ஏன் நீங்க பாவம் செய்றீங்க? அந்த பாவம் தேவனுக்கு விரோதமான பாவம் இன்னும் நீங்க உணரல. எனக்கு ஆகாரம் தாராரு, எனக்கு உடை தாராரு, நான் கவலைப்படும் போது என் கவலையெல்லாம் மாற்றின சமாதானம் தாராரு, எனக்கு எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறாரு. அவரை தான் நான் ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறையிறேன். அவரை தான் ஒவ்வொரு நாளும் முகத்தை பார்த்து காரி துப்புறேன். அவர் போட்டிருக்க வஸ்திரத்தை உரியிறேன். அப்படிங்கிற உணர்வு பாவத்தினால வருதுங்கிறத உணர்வு அடைஞ்சிருங்கன்னா பாவம் செய்ய மாட்டீங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பாடுபட்டு அப்படிதான் உங்களுக்கு தெரியும். ஆனா என் பாவம் தான், அந்தரங்கமா செய்யற பாவம் தான் அவரை நிர்வாணியாக்குறது. நான் கண்களால் செய்யற பாவம் தான் கண்களை கட்டி அடிக்க வைக்குது. என் சிந்தனையில நான் வெளியில நல்ல பையனா இருக்கு, நல்லவளா இருக்கு, ஆனா என் சிந்தனையில அவன் நாசமா போகணும், அவனுக்கு இடி விழாதா, அவன் ஆக்சிடென்ட்ல சாவாதா, இப்படி எல்லாம் யோசிக்கிறேனே, இதுக்கு தான் முள்ளானி. இப்படி உங்களுடைய பாவம் தேவனுக்கு விரோதமானதுன்னு சொல்லி எப்போ உணர்றீங்களோ அதுக்கு பிறகு நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பேதுரு அப்போஸ்தலர். அவருடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 69 75 வரைக்கும் நீங்க வாசிப்பீர்களே, ஆனால் 3 தரம் மறுதலிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கு. அதுல 75வது வசனம் வாசிங்க. மத்தேயு 26. சேவல் கூறுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனகசந்து அழுதான். பாருங்க, நினைக்க வேதம் சொல்லுது, உங்களுடைய அக்கிரமங்கள் தான் அவரை சிலுவையில் அறைந்தது. உங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அந்த வசனத்தை நினைக்கணும் ஐயா. உங்களுடைய பாவங்கள் தான் அவரை சிலுவையில் அறைந்தது, அதை நினைக்கணும். அதை நினைச்சு மனம் கசந்து அழணும். அவருடைய வாழ்க்கையில கரெக்டா மறுபடியும் அதே ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு. எப்படி? அவரை மறுதலிக்க, இயேசுவை மறுதலிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்துச்சு. என்ன சொன்னாரு? நேரா என்னை அறையாத, தலைகீழா என்னை அற, நான் மறுதலிக்கவே மாட்டேன். அடிச்சாங்க, அடிச்சு சிலுவையில கொண்டு போய் நிற்கிறாங்க. மறுதலிச்சா விட்டுறலாம், நடக்காது. ஒரு கதை மறுதலிச்சு நான் மனம் திரும்பினேன், இனி திரும்ப மாட்டேன். அதுதான் ஐயா வாழ்க்கை, அதுதான் ஐயா வாழ்க்கை, அதுதான் மனம். அதே சோதனை வந்துச்சு, மறுதலிக்கக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளும் வந்துச்சு. முடியாது, தலைகீழ வை, அற, குடல் வாய் வழியா ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, மூச்சு முடிச்சாகணும், பிரச்சனையே இல்லை. ஆனால் என் தேவனை நான் மறுதலிக்க மாட்டேன். காரணம் என்ன? எனக்குள்ள என்ன நினைவு இருக்கு? என் பாவங்களுக்காக அவர் அறையப்பட்டார், என் மீதலுக்காக அறையப்பட்டார். இனியும் நான் அவரை மறுதலிச்சா, இனியும் நான் பாவம் செய்தா, நான் அவரை மறுபடியும் அறையணும். எதுக்கு நான் அவரை அறையணும்? அவர் எனக்கு என்ன தீங்கு பண்ணார்? அவர் எனக்கு என்ன தீங்கு பண்ணார்? நான் அவரை மறுபடியும் அவமானப்படுத்துறது. அந்த எண்ணம் தான் வேணும். உணர்வடைங்க, உணர்வடைங்க. உங்களை நீங்க நியாயப்படுத்தாதீங்க. உங்களை நான் பயங்கரமான யோக்கியம் நல்ல ஆளு அதை ஒன்றும் யோசிக்கங்க. உங்களை தாழ்த்துங்க, உங்களை வெறுமையாக்கு. உணர்வு இல்லாதவங்களா இருக்கிறீங்க, உணர்வே இல்லாதவங்களா இருக்கு. உங்களை கண்டுபிடிங்க, உங்களை கண்டுபிடிச்சு ஆண்டுட்டு அழுங்க. இல்லை கஷ்டப்படுவீங்க. 9 வெள்ளிக்காசு இருந்தோட இந்த ஸ்திரீ சந்தோஷப்படவே இல்லை. ஒன்று குறவுபடுது, என் வீட்டுக்குள்ளதானே இருக்குன்னு சொல்லி பார்க்கவே இல்லை. தேடிட்டே இருந்தா கண்டுபிடிக்கிற வரைக்கும். நீங்க என்ன நினைக்க கூடாது, என்கிட்ட வேற நல்ல குணங்கள் இருக்குது, ஒரு சில காரியம் தானே குறைவா இருக்கு, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி திருப்தி ஆகாதுங்க. அந்த ஒரு சில காரணங்கள் அநேக இடறி போறாங்க.